அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியால் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சி காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டிலிருந்து ஜென்மத்திற்குள் வருவரார். இது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்பட்டு வந்த அஷ்டம பாதிப்புகள், தடைகள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. இதுவரை ஜென்மசனியின் பிடியிலும் அஷ்டம கேதுவின் பிடியிலும் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராகு கேது பயிற்சி துவங்கி சரியாக 15 நாள் நிறைவடைவதற்குள்ளாகவே குரு பயிற்சியும் நடைபெறுகிறது. குரு பகவானும் கும்பராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 5இல் அமர்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு விழுவது கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி ஜென்ம சனியை நிறைவு செய்துவிட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இன்னும் சில மாதங்களில், குறிப்பாக 2026 மார்ச் 6ஆம் தேதி முதலே ஜென்ம சனியை நிவர்த்தி செய்கிறார். எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளாக 7.5 சனியிலும், 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியின் பிடியிலும், 1.5 ஆண்டுகளாக அஷ்டம கேதுவின் பிடியிலும், 2.5 ஆண்டுகளாக ராசியின் அதிபதியான ஜென்ம சனியின் பிடியிலும் சிக்கி தவித்த உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வருடத்தின் துவக்கத்தில், குறிப்பாக தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில் இருந்தே மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைவாகவே கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே 12 ராசிகளில் முதன்மையாக சிரமம் குறையக்கூடிய ஒரு ராசி என்றால் நிச்சயமாக கும்பராசி என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ராகு ஜென்மத்திற்கு வந்தாலும் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது திடீரென பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பார். எனவே நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதோடு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் வியக்கத்தக்க வகையில பல சிரமங்கள் குறைவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம், புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் மற்றும் புது வீடு பால் காய்ச்சுதல் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சியால் மிக பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்க போகிறதோ இல்லையோ, உறுதியாக மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயம் கட்டுக்குள் வரும், குறையும் என்பதை திட்டவட்டமாக ராகு கேது பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகிறது. எனவே தவறவிடாமல் இந்த சந்தர்ப்பத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகு மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமத்தை பார்க்கிறார். சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது ஜென்மத்தை பார்க்கிறாருங்க.
ராகு கேதுவின் சப்தம பார்வை மிக சிறப்பான வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நன்மை நிறைந்த, வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும். சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தில் கேது அமர்வதால் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை உறுதியாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பது ஒரு வரப்பிரசாதமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. காரிய தடைகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பெயர் புகழின் உச்சத்தை அடைவதோடு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையான உழைப்பிற்கேற்ற நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த ராகு கேது பயிற்சியால் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.